தமிழ் திரையுலகில் இது பயங்கரமா பரவி இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லை. திரையுலகம் ஒரு நம்ம நடிகரை எப்படி பார்க்குறோம்? ஒன்று ரஜினி சிகரெட் விட்டுறேன்னா நான் நடிகனை விட்டுறான். ரஜினி வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி எடுக்க போனேன். விஜய் வந்து என்னை குடிக்க விடுறேன்னு சொன்னால் நான் குடிக்கல. அப்படி ஃபாலோ பண்றாங்க. ஆமா, நடிகர் ஏதாச்சும் செஞ்சா அது அவ்வளவு இம்பாக்ட் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு படத்துல நான் ஒரு படத்துல நான் குடிச்சா நானும் குடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நடிகரை வந்து தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஆட்களா அவங்க பாக்குறாங்க. ஆமா, பிணைஞ்சிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு ஆக்டருங்க ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரி இல்லாம இவங்க தனிப்பட்ட முறையில் பப்பு ஆளு பாட்டி எல்லாத்துலயும் உட்காந்துட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி சாதாரண இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொக்கைன் உயர்தர போதைப் பொருள், அது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 12,000 ஆகும். அப்போ இதை வந்து இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணால் சமூகம் என்ன மாதிரி பிரதிபலிக்கும்? கீழே அடிமட்டில் இருக்கு எப்படி இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஞ்சா புழக்கன்றது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களுக்கு பெரிய இது சவாலா இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்கூல் பையன் வந்து குடிச்சிட்டு ரகலை பண்றான், ஸ்டூடெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், அடிக்டா இருக்கிறதும், ரோட்ல விழுந்து அங்கங்க கிடந்து விழுகிறதா இருக்கட்டும், பல இதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி திரைப்படங்களை பயன்படுத்துறாங்க போது சாதாரண இளைஞர்களுக்கு வளரக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இது ஈஸி ஆயிடும்ல. எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு, மென்டாலிட்டி. ஆமா, இப்போ ஈஸி ஆயிடும்ல. அப்ப என்ன ஆகும்? போதை புழக்கம் இன்னும் விரிவடையும்ல.